என்னுடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நம்மளுடைய தமிழ்நாடு வளர்ச்சி எப்படி இருக்குது, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது நம்மளுடைய தமிழ்நாடு எந்த அளவு வளர்ச்சி பாதையில் இருந்தது அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். என்னுடைய தமிழக மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். என்னுடைய தமிழக மக்கள், என் தாய் தந்தை, என்னுடைய சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி எல்லோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 1.25 மணி நேரம் நான் அந்த வீடியோவில் பேச போகிறேன். என்னையும் ஒரு மனுஷனாக நினச்சி என்னுடைய தமிழக மக்கள் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனத்தோட என்னுடைய தமிழக மக்கள் எல்லாரும் நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். அதாவது நான் 5 கிராமம், கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமத்து பக்கத்தில் விஸ்வநாதபுரங்கிற ஊரில் ஒரு டைல்ஸ் கடை வச்சிருக்கிறேன். நான் நிலங்கள் வாங்கி விற்பதுண்டு. யாராவது 5 லட்சம் 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ரூபாயை கொடுத்து ஒரு 4 மாதம் அக்ரிமெண்ட் டேட்டு போட்டு அந்த நிலங்களை பிரித்து விற்று அவர்களுக்கு ரூபாய் கொடுப்பது உண்டு. ஏன்னா என்னுடைய கடலோர மக்கள், என்னுடைய கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நிலப்பரப்பு பெரிய அளவில் கிடையாது கின்னியாகுமரி மாவட்டத்தில். ஏன்னா கடலோர மக்கள் கடலுக்கு வேலைக்கு போகிறதுன்னா அவங்க பக்கத்தில் ரொம்ப மிக அருகில் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அவங்க இருக்கணும்னே ஆசைப்படுவாங்க. நீங்கள் ஒரு பாவப்பட்ட எளிமையான மக்கள் ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இடத்த வாங்கி வச்சிருக்கிற இடத்த விற்க விட மாட்டாங்கிறீங்க. நம்ம கவர்மெண்ட் அரசு தான் அந்த இடத்த பதிஞ்சு கொடுத்துருக்காங்க. தனி சப்டிஷன் பண்ணி தனி பட்டாவும் போட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழக அரசு வந்ததுக்கு பிறகு தான் ஐயா நீங்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு டாக்குமெண்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் பதிவு அலுவலகங்கள் 575 இடத்துல இருக்குது. இந்த 575 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் 5 சென்ட் 10 சென்ட் 20 சென்ட்னு சொல்லி பிரித்து எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் எழுதி கொடுக்கும்போதே சப் ரெஜிஸ்டர் அந்த ஒரு சர்வே அதாவது அழகப்பபுரத்தில் ஒரு 536 சர்வே நம்பர் நான் வாங்கின இடம் 3 ஏக்கர். அந்த கஸ்டமருக்கு நான் 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து 4 மாதம் டைம் சொன்னேன். அந்த இடத்துல நீங்கள் 21 நேரம் நம்ம கொட்டார கன்னியாகுமரி மாவட்டம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 21 நேரம் 5 சென்ட் 6 சென்ட் 3 சென்ட் பதிஞ்சு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த பத்திர ஆஃபீஸில் போய் பிரிக்க போகும்போதே இந்த பத்திரத்தில் 5 சென்ட் 10 சென்ட்னு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் இந்த பிளேடு வட்டி, கந்து வட்டி, சிட்டா வட்டிக்கு ரூபா வாங்கி இந்த 10 லட்ச ரூபாயை அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேன். அந்த நிலத்தை நான் வாங்கவும் மாட்டேன். அப்போ நீங்கள் கவர்மெண்ட் நீங்கள் என்ன செய்கிறீங்க, 21 நேரம் அந்த இடத்த எழுதினதுக்கு பிறகு ஒரு ஆடிட்டிங் டிஆர் இது தப்பு பதிஞ்சது, இதுக்கு மேலே உள்ள இடங்களை நீங்கள் பதியக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் 22A சொல்லி எழுதி வச்சுட்டு போகிறீங்க. ஆனால் இந்த 21 நேரமும் 5 சென்ட் 10 சென்ட் எழுதும்போது ஒரு ஆடிட்டிங் டிஆர் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஆபீஸ் டிஆரும் கண்டிப்பாக நீங்கள் இருந்திருப்பீங்க.
இந்த ஆடிட்டிங் டிஆரும் ஆஃபீஸ் டிஆரும் தப்பு செய்கிறத பார்க்குறதுக்கு டிஐஜி ஐயா உங்களுக்கும் அந்த நாலேஜ் வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கு தான் படிச்சிருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் பதிவுத்துறையில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் அந்த தப்பை தட்டி கேட்கக்கூடியது, அந்த தப்பு செய்ய விடாமல் தடுக்கிறது உங்களுடைய பணி. அது டிஐஜிக்கு மேலே ஐஜி ஐயா இருக்காங்க. நீங்கள் டிஐஜி சப்போர்ட் தப்பு செஞ்சீங்கன்னா அதை தட்டி கேட்கக்கூடிய உரிமையும் சட்டமும் திறமையும் ஐஜி ஐயாவுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஐஜி ஐயாவும் அதை கண்டுக்கிடல. இதுக்கு மேலே நீங்கள் ஐஜி ஐயா தப்பு பண்ணீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை மினிஸ்டர் மூர்த்தி ஐயா, ஒரு அருமையான பெயர் மூர்த்தி என்பது. ஐயா உங்களுக்கு மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு 2 லட்ச ரூபா சம்பளம்னு சொல்கிறத விட நீங்கள் 5000 10,000 கோடி ரூபா சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களை சம்பளம் ஐயா, இப்படி தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் மக்களுக்கு நீங்கள் 575 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே 5 சென்ட் 10 சென்ட் இடம் பிரித்து எழுதி கொடுத்துருக்குறீங்க. ஆனால் அந்த இடத்த வாங்கினவங்க பிளைடு வெட்டிக்கு வாங்கி இடத்த வாங்கியிருக்காங்க. அந்த 10 சென்ட் இடத்த விற்று நம்மளுடைய பிள்ளைய கெட்டி கொடுக்கணும், 27 வயசில் கெட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சம்மந்தம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தமிழக அரசு என்ன சொல்லுது? 10 சென்ட் இடம் இருக்கிறவங்க புள்ள கெட்டி கொடுக்கக்கூடாது. பிள்ளைய 10 சென்ட் இடம் இருக்கிறவங்க பிள்ளைய காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சேர்க்கக்கூடாது. 10 சென்ட் இடம் இருக்கிறவங்க ஒரு முதியோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்ட்லேயோ இல்லை கையிலையோ கால்லையோ உடம்பு ரீதியாகவோ ஒரு பிரச்சனை இருந்துன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த 10 சென்ட் இடத்தையும் விற்று செலவு பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு சட்டம். தமிழக முதலமைச்சர் ஐயா வச்சிருக்கிற ஒரு நல்ல சட்டம். இந்த சட்டத்துக்கு நான் வரவேற்பு கொடுக்குறேங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கிற அமைச்சர்மார் எல்லாருமே பலாயிரம் கோடி பலாயிரம் மில்லியன் கோடி சம்பாத்தியம் பண்ணலாம். ஆனால் பிச்சை எடுத்து ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி வச்சுருக்காங்களே, அந்த பாவத்தை விற்க விடக்கூடாது. இந்த சட்டம் எங்கேயா அமல்படுத்துனீங்க? முன்னால் ஏடிஎம்கே ஆட்சியில் என்னுடைய ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது என் அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை முன்னெடுத்து வச்சா அந்த செகண்டு 2 மினிட்ஸில் தலைமை செயலகத்தில் ஒரு தீர்மானத்தை வச்சு என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை என்னுடைய அம்மா, அதாவது அந்த ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போது யாருமே சில நல்லவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய அருமை பெருமை தெரியாது. ஆனால் அவங்க இறந்ததுக்கு பிறகுதான் ஒரு அழகான முதலமைச்சர், இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இந்த ஜென்மம் இல்லை 7 ஜென்மம் ஆனாலும் சரி இனியும் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சைரான் வச்ச வண்டியில் ஒரு அமைச்சர் போய்கிட்டு இருந்தாங்கன்னா தலைமை செயலகத்திலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னால், அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது அந்த வண்டி 4 சைடும் கிளாஸ் ஏற்றி தான் இருக்கும். ஆனாலும் சைரான் ஆஃப் பண்ணி வண்டி ஓரமாக ஒதுக்கி தலைமை செயலகத்திலேருந்து ஏதோ ஒரு ஃபோன் வருது, என்ன பிரச்சனையோ தெரியலைன்னு சொல்லி பயந்து அந்த ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த அமைச்சர்மாரும் அப்படி பயப்படுறது கிடையாது. உங்கள் கூட இருக்கிற அமைச்சர்மார் எல்லாருமே 500 ஏக்கரு 1000 ஏக்கரு 2000 ஏக்கரு 10,000 மில்லியன் கோடி ரூபா இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்காங்க ஐயா. எங்களுடைய மக்கள் வரி பணம், எங்களுடைய மக்களுடைய கஷ்டப்பட்ட அந்த பணத்தை என்னென்ன வழியிலலாம் கமிஷன் வாங்கணும், எங்கெங்கே இருந்தெல்லாம் எப்படியெல்லாம் எடுக்கணுங்கிற பார்த்து ரூபாயை சேர்த்து வச்சுருக்காங்க ஐயா. இப்படி இருந்தால் ஒரு தமிழ்நாடு எப்படியா பொருளாதாரம் வளரும்? இப்போ நான் எனக்கு இடம் தந்தவங்க கேட்குறாங்க, உனக்கு சூடு சொரணை மானம் மரியாதை இருந்துன்னா என் ரூபாயை தாண்டி கேட்குறாங்க. ஆனால் எனக்கு சூடு சொரணை மானம் மரியாதை ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் நான் ஒரு நாளைக்கு 5 கிராமத்தில் அழகிய விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி தினமும் 1000 ரூபா தர்மம் கொடுக்கறது என்னுடைய பழக்கம். ஏன்னா நான் சின்ன வயசில் பத்தனந்திட்டையில் பிச்சை எடுத்திருக்கிறேன். 8 வயசில் நான் தர்மம் எடுத்திருக்கேன். கையேந்தி பஸ்ஸில் பிச்சை எடுத்த எனக்கு
அந்த தர்மம் கொடுக்கறதுக்கு என்னுடைய 3 இறை அருளும், பெருமாளுடைய அனுகிரகமும், இன்ஷா அல்லாவுடைய அனுகிரகமும், ஜீசஸ் ஆண்டவருடைய அனுகிரகமும் எனக்கு பரிபூரணமாக வந்து என்ன தர்மம் கொடுக்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் முதல்வராக வந்த பிறகு என்னால் தர்மம் கொடுக்க முடியலையா? இதை விட என் நாடு வந்து எந்த அளவுக்கு சீரழியணும்? ஐயா, நான் வந்து தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் வருத்தப்படாதுங்க ஐயா. ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர், அக்கா தங்கச்சி 2 பேரியா, 4 பேர் ஒரு குடும்பத்தில். 1 ஏக்கர் இடம். ரைஸ் ஆஃபீஸில் போய் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இந்த 4 பேருடைய தாய் தகப்பனார் எங்களுக்கு 85 வயசு ஆயாச்சு. நாங்கள் இனி இறந்து செத்து போயிட்டோன்னு சொன்னால் அந்த இடங்களை உங்களுக்கு பங்கு வச்சு தர முடியாது. நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் பங்கு வச்சு தரேன்னு சொல்லி பிள்ளைங்களை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க? சப் ரிஜிஸ்டரு இந்த 4 பிள்ளைங்களுக்கும் இந்த சொத்தை வந்து பிரித்து எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த முதியோர்கள் 85 வயசில் சாகக்கூடிய கண்டிஷனில் இருக்கும்போது அவங்க எழுதி கொடுக்கலன்னா அவங்க இறந்து போனதுக்கு பின்னாடி இந்த இடத்த யாரையா அவங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். ஐயா, நான் வந்து தப்பாக பேசலை. என்னுடைய தமிழக மக்கள், என் மக்கள் நல்லா இருக்கணும். நான் வந்து தினமும் 1000 ரூபா தர்மம் கொடுப்பேன். என்னால் இப்போ அந்த 1000 ரூபா தர்மம் கொடுக்க முடியலை உங்களால். எதனால் அந்த தர்மம் கொடுக்க முடியலைன்னு சொன்னால், அதாவது என்கிட்ட வாங்கின இடத்த மக்கள் என்கிட்ட இல்லை, இந்த 575 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வாங்கின பத்திரப்பதிவு பண்ண டாக்குமெண்ட் இடத்த இந்த என்னுடைய தமிழக மக்கள் யாருக்கும் வாங்கின இடத்த சொத்தை விற்க முடியலை. ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்க முடியலை, ஒரு பிள்ளைக்கு நகை வாங்க முடியலை, ஒரு பையனுக்கு பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலை, ஒரு முதியோருக்கு உடம்பு முடியலைன்னா அதையும் பார்க்க முடியல. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய பொது மக்கள், என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள், என்னுடைய உயிரின் உயிரான என் சகோதர சகோதரி, என்னுடைய அண்ணன் தம்பி, என் உலக மக்கள், என் தமிழ் மக்கள் எப்படியா வாழ முடியும்? ஐயா, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கெட்டு போனாங்கன்னா நானும் அழிஞ்சு போயிடுவேன். அதே மாதிரி தான் ஐயா, நான் என்ன நினைக்கிறேன், என்ன கேட்குறாரு, 4 மாதம் டைம் போட்டு எனக்கு லேண்டு தந்தவர் கேட்குறாரு, மானம் சூடு சொரணம் இருக்கா, இருக்கிறவனா ரூபா தந்திருப்பான்னு கேட்குறாரு. ஐயா, நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட, ஐயா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பத்திரத்தை பதிய முடியலை, பத்திரத்தை பதியும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரூபா தந்துடுவேன்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் நான் எதுக்கு சாவாமல் இருக்கிறேன்னு சொன்னால், என்னுடைய முதலமைச்சர் ஐயா நிதி குறைஞ்சிடக்கூடாது. என்னை மாதிரி தமிழ்நாட்டில் தொழில் பண்ணுறவங்க இருந்தால் தான் உங்களுடைய நிதி வளரும் ஐயா. இப்போ என்னை மாதிரி பலாயிரம் மில்லியன் கோடி கணக்கான பேர் தொழில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஐயா. இவங்களை எல்லாம் நீங்கள் தொழில் பண்ண விடாமல் நீங்கள் வந்து இப்படி அடைச்சி லாக் பண்ணி வச்சிங்கன்னா எப்படியா நம்ம தொழில் பண்ண முடியும்? ஐயா, அதாவது சபரீசன் என்னுடைய என் முதலமைச்சர் ஐயாவுடைய மருமகன். நீங்கள் வந்து ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, இன்றைக்கே உங்களுக்கு டிடிசிக்கு அப்ரூவல் உடனே தந்துடுறாங்க ஐயா. ஆனால் பிளேடு வெட்டி கந்து வெட்டிக்கு ரூபா வாங்கி இடம் வாங்குறவங்களுக்கு 4 வருஷம் ஐயா அப்ரூவல் வாங்குறதுக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், நாங்கள் லைனில் நின்று ஓட்டு போட்ட எங்கள் பொதுமக்களுக்கு ஒரு சட்டமாய்யா? இது நியாயமாய்யா? ஐயா, நானும் என் மனைவியும் நான் வந்து ஒருவேளை நான் முன்ன கொட்டி இறந்துருவேன் ஐயா, செத்துட்டேன். அப்போ என்னுடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மாப்பிள்ளை எங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறீங்களோ, புதைச்சிருக்கிறீங்களோ அது பக்கத்தில் கொண்டு என்னையும் நான் செத்தப்புறம் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி என்னுடைய மனைவி சொல்கிறாங்க. இது எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடியதான், சகஜமாக. அவங்க அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு பாசம் வச்சுருக்கிறாங்க என் தமிழ் பிள்ளைங்க. அப்போது அந்த சுடுகாட்டுக்கு ஒரு 5 சென்ட் இடம் வாங்க போனால் இடம் வச்சிருக்கிறவர் நான் இடம் தாரேன் அப்படிங்கிறாரு. என்ன செத்து ப்ரிசரில் வச்சுருக்காங்க, என்ன அடக்கமும் பண்ணணும். ஆனால் என் மனைவி சொல்கிற இடத்துல தான் அடக்கம் பண்ணணும். ஏன்னா எனக்கு சுடுகாட்டுக்கு இடம் கிடையாது. என்னுடைய பொண்டாட்டி, என்னுடைய மாப்பிள்ளையை நான் சொல்லக்கூடிய இடத்துல அடக்கம் பண்ணுங்க, ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி அடக்கம் பண்ணுங்க. அப்போ நான் செத்தா என்னையும் பக்கத்துலேயே கொண்டு அடக்கம் பண்ணிடுவீங்க. நான் இறந்த பிறகு நாங்கள் 2 பேரும் பிரியாமல் பக்கத்துலேயே இருப்போம்னு சொல்லி என்னுடைய பொண்டாட்டி ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்போ சுடுகாட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து 1 ஏக்கர் இடம் வச்சுருக்கிறாரு. நான் போய் நான் செத்துட்டேன்,
என்னுடைய மனைவி, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் போய் ஒரு 5 சென்ட் இடம் வேணும், முத்துகிருஷ்ணன் வந்து இறந்துட்டாப்புல, அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அவரு நான் 5 சென்ட் இடம் தாரேன்னு சொல்கிறாரு. ஆனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் 5 சென்ட் இடம் நாங்கள் பதிய முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ செத்த பாடியை ப்ரிசரில் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆம்புலன்ஸில் சுற்றிக்கிட்டே இருக்க சொல்கிறீங்களா நீங்கள்? இது சட்டப்பூர்வமாக சட்டம் சரிதானா? இந்த சட்டம் ஒரு சுடுகாட்டுக்கு இடம் வாங்கி செத்ததுக்கு பிறகு பக்கத்தில் மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் பக்கத்தில் பதிக்கக்கூடாதா? ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு சமுதாயத்தில் எரிப்பாங்க, இன்னொரு சமுதாயத்தில் பதைப்பாங்க. எங்கள் சமுதாயத்தில் பதைப்பாங்க. பதைக்கிறதுக்கு சுடுகாட்டுக்கு வந்து உயிரோடு இருக்கும்போது யாருமே சுடுகாட்டுக்கு இடம் வாங்கன்னு ஆசைப்பட மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் இறந்தாதான் அந்த ஒரு சுடுகாட்டுக்கு நம்ம இடம் இல்லை, ஒரு 5 சென்ட் இடம் வாங்கணுங்கிற உணர்வு அவங்களுக்கு வரும், வாங்குறதுக்குள்ள எண்ணமும் வரும். அப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் சுடுகாட்டுக்கு இடம் பதிய முடியலை. அப்போ இது என்னையா சட்டம்? உங்களுடைய மருமகன் டிடிசிபி அப்ரூவல் வாங்கி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் சுடுகாட்டுக்கு எங்களுக்கு 5 சென்ட் இடம் கேட்டால் தருவீங்களா? செத்த பிறகு பாடியை பதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னுடைய சபரீசன் ஐயா, என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழக முதல்வர்கள் அவர்களுடைய மருமகன், நீங்கள் வந்து சபரீசன் ஐயா ஒரு 5 சென்ட் இடம் நீங்கள் டிடிசிபி அப்ரூவலில் நீங்கள் பதிக்கிறதுக்கு இடம் தருவீங்களா? சுடுகாட்டுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்போ ஒரு பூர்வீக சொத்து, அதாவது தாத்தாக்கு முன்னாடி தாத்தா, பூட்டன், இவங்கெல்லாம் ஒரு சொத்தை வச்சிருப்பாங்க. அந்த சொத்தை 4 பிள்ளைங்களுக்கு பிரிக்கக்கூடாது. அந்த பிள்ளைங்களை பெற்ற தாய் தகப்பை செத்தது பிறகு அந்த பிள்ளைங்க வந்து அந்த இடத்த எப்படி விற்க முடியும்? அந்த இடத்த அவங்க யாரை வச்சு பங்கு வச்சு எழுதி வாங்குவாங்க? அதுக்கு பிறகு டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு வந்து பாருங்க, அவங்க கவர்மெண்ட்டில் வந்து 4 திசையிலையும் எந்த கவர்மெண்ட்டுக்கு ஆஃபீஸுக்கு போனாலும் கட்ட பஞ்சாயத்து, ஒரே லஞ்சம். நீங்கள் வந்ததுக்கு பிறகு ஏன் ஜெயலலிதா அம்மா என்னுடைய முதல்வராக இருக்கும்போது இந்த மாதிரி யாருமே லஞ்சம் வாங்கினதே கிடையாது. ஏன்னா என்னுடைய அம்மாவுக்கு வந்து அவ்வளோ பயம். அதாவது முதலமைச்சருக்கு தெரிஞ்சால் நம்மளை வந்து அவங்க வந்து ஏதாவது அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது இடையூறு பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னுடைய முதலமைச்சருக்கு வந்து என்னுடைய முதலமைச்சரோட கூட இருந்த அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம். ஆனால் உங்களை கண்டு அந்த பயமே இல்லையா யாருக்கிட்டையும்? நீங்கள் பாருங்கள், உங்கள் அமைச்சர்மாருக்கு நீங்கள் 2 லட்ச ரூபா அமைச்சர், எம்பி, எம்எல்ஏக்கு சம்பளம் ஐயா. ஆனால் அவங்க எத்தனாயிரம் மில்லியன் கோடி ரூபா சேர்த்து களவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஐயா, ஒரு பத்திரப்பதிவுத்துறை மினிஸ்டர்னா நீங்கள் என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? 5 சென்ட் 10 சென்ட் என் தமிழ் மக்கள், என் உடன்பிறப்புகள், என்னுடைய உயிர்கள், என்னுடைய ரத்தம், என்னுடைய சதை, இந்த பிள்ளைங்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கிற இடம் தப்பா ஐயா? நீங்கள் 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி களவு பண்ணணும். என்னுடைய பொதுமக்கள் வந்து இந்த 5 சென்ட் இடத்த வாங்கி வச்சு விற்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்களாம் எங்களுக்கு எதுக்கு அமைச்சராக இருக்கணும்? உங்களுக்கு அமைச்சராக இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குயா? உங்களுக்கு யாரையா அந்த அமைச்சர் பதவியை தந்தாங்க? நீங்களாம் யாரையா? நீங்களாம் எங்கேயா இருந்து வந்தீங்க? இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டு மக்கள், இந்தியர்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு பேர் யார் தெரியுமா? நம்ம நாட்டு பிரதமர் மோடிஜி ஐயா. நம்ம நாட்டு பிரதமர் மோடிஜி ஐயா. அதாவது உக்ரைன், ரஷ்யா, நிறைய நாடுகளில் சண்டை நடக்குது. ஆனால் 2 நாட்டு பிரதமரும் கோவப்படுறாங்க. 2 பேரும் கோவப்பட்டு 2 நாட்டு மக்களையும் கொல்றாங்க. அவங்களுடைய கோபத்தால் மக்கள் 1000 லட்சம் கோடிக்கணக்கான பேர் செத்து குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன் மண்டள்ளி சாப்பிட்றாங்க தெரியுமா? நம்ம மோடிஜி ஐயா வந்து என்ன பண்ணாங்க? மோடிஜி ஐயா, அமித்ஷா ஐயா ஒரு அமைச்சர், மோடி ஐயா பகல்காம் தீவிரவாதிகள் வந்து தாக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க போய் அந்த இடத்துல ஹெலிகாப்டரில் இறங்கி ராஜ்நாத் சிங் ஐயா, மிலிட்ரி தளபதி ராஜ்நாத் சிங் ஐயா, மோடிஜி ஐயா, இவங்க எல்லாரும் ஒரு மிலிட்ரி எல்லாரும் போய் ஒரு ஹெலிகாப்டரில் போய் 2 நாட்டுக்கும் போர் வந்துடக்கூடாது. போர் வந்தால் நம்ம மக்கள் இறந்துருவாங்க, சாவக்கூடாது, நம்ம நாட்டினுடைய பொருளாதாரமும் குறையக்கூடாது அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு சட்டத்தை வகுத்து அவங்க சண்டை வரக்கூடாதே பகவானேன்னு சொல்லி
3 இறைவன் பெருமாளுடைய அனுகிரகமும், இன்சா அல்லாஹு அக்பருடைய அனுகிரகமும், ஜீசஸ் ஆண்டவருடைய அனுகிரகமும் பெற்ற மூணு தெய்வங்களும் காஷ்மீரில் போய் இறங்கி போர் வரக்கூடாதுன்னு சொல்லி தீவிரவாதிகளை மட்டும்தான் கொல்லணும்னு சொல்லி அவங்க எவ்வளோ அழகாக அந்த இதை ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓச்சு விட்டாங்க. இப்படி ஒரு பிரதமர் வந்து எனக்கு 51 வயசு ஆகுது. நான் உயிரோடு இருக்கிறது வரை இந்த மாதிரி ஒரு பிரதமரை என்னுடைய வாழ்க்கையில் 7 ஜென்மம், இந்த ஜென்மம், முன் ஜென்மம், பின் ஜென்மம், 1000 ஜென்மம், 2000 ஜென்மம், கோடி ஜென்மம், 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு அருமையான பிரதமரை யாராவது பார்க்க முடியுமா? ஏங்க, ஒரு சண்டை வருதுன்னா சண்டை போடுறவே வீரன் கிடையாதுங்க, அந்த சண்டையை நிறுத்தணுங்க, அவன் தாங்க வீரன். சண்டை போடுறது வீரத்தனம் கிடையாதுங்க. நீங்கள் சண்டை போடும்போது பொது மக்கள் சாவுவாங்க. ஒரு அமித்ஷா ஐயா மெட்ராஸுக்கு வந்திருக்காரு, ஒரு அமைச்சர். அந்த அமைச்சரை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, உங்களால் மெட்ராஸில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிறோன்னா அதுக்கு யார் காரணம்? ஏன் தமிழக அமைச்சர் யாராவது ஒரு ஆள், நீங்கள் ஒரு தில் உள்ள அமைச்சர் போய் யாராவது அங்கே இறங்குனீங்களா? உங்களுக்கு அந்த தில் இருந்துச்சா? யாருக்காவது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு அருமையான பிரதமர் கூட உங்களால் டையோ போச்சு அரசியல் நடத்த தெரியல. உங்களுக்கு யார் பிரதமராக இருந்தால் உங்களுக்கு என்ன? இப்போ எனக்கு ஒரு தாய் தகப்பன், என்னுடைய அம்மா அப்பா வார்த்தையை கேட்காம நான் வளர்ந்தா நான் எப்படி நல்ல பிள்ளையா வளர முடியும்? என்னுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, உங்களுடைய அப்பா வீட்டு ரூபாயா நீங்கள் தர்றீங்கன்னு கேட்குறீங்கள? அப்போ என்னுடைய கடலோர மக்கள், என் தமிழ் மக்கள் 5 சென்ட் 10 சென்ட் இடத்த இன்னைக்கு விற்க முடியாமல், பிள்ளையை கட்டி கொடுக்க முடியாமல் ஒரு ரொம்ப வேதனைக்குள்ளே இருக்கிறாங்களே. அப்போ இந்த இடங்களெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? ஐயா, அரசியல்வாதி வந்து நீங்கள் 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர்னு வச்சுருப்பீங்க. ஆனால் மக்கள் வந்து அப்படி வைக்க முடியாதுயா. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 5 சென்ட் 10 சென்ட் தான் வச்சுருப்பாங்க. அந்த 5 சென்ட் 10 சென்ட்டை நீங்கள் விற்க விடலைன்னா நீங்கள் அரசியல் பண்ணி எதுக்கியா? ஐயா, இன்னைக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலை. ஒரு சிமெண்ட் கடையிலையோ, ஒரு மணல் குடோனில் மண்ணோ, இல்லை ஒரு எம்சாண்டோ, இல்லை ஒரு ஜல்லி, ஒரு கருங்கல்லோ, இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வியாபாரம் நடக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு அறிக்கையை கொடுக்குறீங்க, நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன். ஆனால் இப்படி இருந்ததுன்னா எப்படியா செய்ய முடியும்? ஐயா, என்னை மாதிரி மானங்கட்டவனுவன் தினமும் உழைச்சாதான் உங்களுடைய நிதி உயரும். ஐயா, நீங்கள் வந்து கண்ட இடங்கள்லாம் சாராய கடையை திறந்து வச்சுருக்கீங்க. சாராயம் குடிச்சிட்டு செத்தா குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா நிதியும் கொடுக்குறீங்க. இது என்னையா சட்டம்? சாராய கடையை நீங்கள் அடைச்சிட்டு என்னுடைய பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய இடத்த விற்க விடுங்க. ஐயா, அவங்க இடத்த விற்கிறதுக்கு உங்களுக்கு என்னய்யா? ஏன் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 10 லட்ச ரூபா கூட்டுங்க ஐயா, இடத்த எழுதிட்டு. ஏன் மக்கள் நல்லா இருக்கட்டியா, மக்கள் வந்து செல்வ செழிப்பாக வாழட்டும் ஐயா, அதுக்கு நீங்கள் ஒரு வழியை வகுத்து கொடுங்க. ஏன் என்னுடைய நிர்மலா சீதாராமன் அமைச்சர் ஐயா கிட்ட நீங்கள் உங்கள் அப்பா வீட்டு ரூபாயான்னு கேட்குறீங்களா? அப்போ அந்த இடம் அவ்வளோ உங்கள் அப்பா வீட்டு இடமா? இதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஆன்சர் தாங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த 536 அழகப்பபுரம் இடத்துல 21 நேரம் 5 சென்ட் 10 சென்ட் என்னுடைய மக்களுக்கு நீங்கள் பிரித்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எழுதி கொடுத்துருக்கிறீங்களா? இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? 21 இடம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் வந்து 575 ரெஜிஸ்டர் ஆஃபீஸு. இந்த 575 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் நீங்கள் வந்து பத்திரம் பதிஞ்சிருக்கிறீங்க. ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்களால் பத்திரம் பதியலைன்னு சொல்லி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து உங்களால் காட்ட முடியுமா? ஐயா, 1000 ரூபா நான் தர்மம் கொடுக்கலன்னா நான் உயிரோட இருக்கிறதும் சாவுறதும் ஒன்று தான் ஐயா. எனக்கு தர்மம் கொடுக்கணும். ஒரு பிள்ளைய வந்து ஒருத்தர் கேட்குறாரு, கெட்டி கொடுக்கணும். தம்பி, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தருவீங்களான்னு கேட்டார். நான் தாரையான்னு சொன்னேன், தர்மம் கொடுக்க முடியாது. ஆனால் அன்றைக்கி என்கிட்ட 64,000 ரூபா தான் இருந்து 36,000 ரூபா நான் நாகர்கோயிலில் போய் ஒரு பாயிண்ட்டை கடன் வாங்கி அந்த ஆளுக்கு 1 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன். அவர் சொல்கிறாரு, தம்பி, என்னுடைய பிள்ளைய வச்சு நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வச்சு கட்டி கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய பிள்ளைக்கு திருமணத்தை நீங்கள் பார்க்க வரணும்னு சொல்கிறார். நான் சொன்னேன், ஐயா இங்கே பாருங்கள், 36,000 ரூபா நான் கடன் வாங்கி உங்கள் பிள்ளையை கட்டி கொடுக்குறதுக்கு நான் ரூபா தந்துருக்கிறேன். நான் திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்தில் வந்து இந்த பிள்ளையை கட்டி கொடுக்குறதா கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா எனக்கு அந்த தகுதி கிடையாது.
ஏன்னா அந்த வாங்கின கடனை நான் கொடுக்கணும். அதனால நீங்கள் நல்லபடியாக அந்த பிள்ளையை கட்டி கொடுங்க. தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் வருவார் தர்மம் எடுக்கிறதுக்கு. கோயம்புத்தூரில் அந்த பையனோட ஒரு 10 கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அந்த பையன் வேலை பார்க்குறான். அந்த பையனுக்கு அந்த பிள்ளையை கட்டி கொடுக்குறாங்க. நான் 1 லட்ச ரூபா கொடுக்கலன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். அப்போ நான் அந்த வாக்கு கொடுத்துருக்கேன், 1 லட்ச ரூபா உங்கள் பிள்ளையை கட்டி கொடுக்க தருவேன் அப்படின்னு சொல்லி. நான் 1 லட்ச ரூபா கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? ஏன் நீங்கள் பிள்ளைங்களையோ யாரையாவது கட்டி கொடுக்க போகும்போது, ஒரு ஜாதகம் பார்க்க போகும்போது, ஒரு தர்மம் எடுக்கிறவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேருக்கு ஆளுக்கு 10 ரூபா தர்மம், இல்லைன்னா ஆளுக்கு ஒவ்வொரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஜாதகக்காரன்ட்ட போய் உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஜாதகக்காரனை வந்து 3 இறைவன், பெருமாள், இன்சா அல்லாஹ், ஜீசஸ் ஆண்டவர், இவங்க 3 அனுகிரகத்தாலேயும் அந்த ஜாதகக்காரன் வந்து உங்களுக்கு பொருத்தமாக சொல்லுவாங்க. வேண்டாம்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா வேணும்னு சொல்லுவாங்க. இதுதான் ஏன் தர்மம். சிலவங்க கேட்பாங்க, தர்மம் கொடுக்குறதுனால என்ன இருக்குன்னு கேட்பாங்க. தர்மம் கொடுத்து பாருங்க ஐயா, அப்போ தான் அதில் உள்ள வாழ்க்கை என்னன்னு தெரியும். ஏன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் ஐயா. உங்களை மாதிரி உங்கள் மந்திரி அமைச்சருங்களே மாதிரி 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி ஒவ்வொரு அமைச்சர் மேலே பேரில் கல்யாண மண்டபம், லாட்ஜி, ஒரு 5000 10,000 20,000 சொல்லி வீடு. ஏன் ஒரு வீட்டில் நீங்கள் எத்தனை ரூம்லையா எடுத்து உறங்குவீங்க? ஃபேமிலியோட எப்படியா உறங்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு உறங்குறதுக்கு 10க்கு 10 ஒரு ரூம் தான் ஐயா தேவை. இல்லை நீங்கள் 10,000 சரடி வீடையும் போட்டு அதில் ஸ்விம்மிங் பூல் வச்சு கண்ட ஊர்லெல்லாம் இடங்களை வாங்கி போட்டு பினாமி பேரில் வாங்கி உங்கள் பேரில் வாங்கி எங்களை மாதிரி தொழில் பண்ணுறோன்னுலாம் சாவடிச்சு இன்னைக்கு இவ்வளோ இடம் பத்திரம் பதிய முடியாமல் இருக்க. நீங்கள் ஒரு அமைச்சர் தானே, உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது எண்ணம் இருக்கா? என் மக்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் ஒரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், உங்களுக்கு யார் இந்த வேலையை தந்தா உங்களுக்கு அமைச்சர்னு சொல்லி? என்னை மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டு வெயிலில் நாங்கள் வரிசையில் நின்று விடிய காலமே வந்து எங்கள் வேலைகளுக்கு போகாமல் வேலைகளுக்கு லீவு போட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை நாங்கள் அமைச்சர் ஆக்கணும். எங்களுக்கு நீங்கள் எங்கள் இடத்த வைக்க விட மாட்டீங்க. அப்போ என்னையா இது சட்டம் சொல்லுங்க பாப்போம். திரும்பவும் எங்கள் அம்மா ஆட்சி வரணும். அப்படி வந்தாதான் இந்த நாடு திரும்பவும் நல்ல வளமும் நல்ல செல்வ பாக்கியமும் வருமையா. ஆமாம், நான் வந்து யாரையும் கெடுக்கணும், இல்லை யாரையும் அழிக்கணும், இல்லை யாருக்காவது ஆப்போசிட்டாக பேசணுங்கிற என்னுடைய எண்ணம் கிடையாதுயா. நாங்கள் செய்கிற தொழிலை செய்ய விடுங்க ஐயா, எங்களை தர்மம் கொடுக்க விடுங்க ஐயா. நீங்கள் வந்த அப்புறம் நான் தினமும் 1000 ரூபா தர்மம் கொடுத்த என்னால் இப்போ வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேலே என்னால் தர்மம் கொடுக்க முடியல. அப்போ உங்களால் அந்த தர்மம் கொடுக்கறது பாதிப்பு ஏற்படுது. ஏன் எதுக்கு நான் செய்கிற தொழிலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க நீங்கள்? நாங்கள் என்ன களவு பண்ணுறோமா, இல்லை கஞ்சாயவரம் பண்ணுறோமா, இல்லை ஃப்ரோன் ஸ்கேர் பண்ணுறோமா, இல்லை உங்களே மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோமா, இல்லை எங்கேயா நாங்கள் தெருவா சாராய கடையை திறந்து வச்சு சாராயவரம் பண்ணுறோமா? தொழில் தானேயா பண்ணி நாங்கள் வாழணும்னு நினைக்கிறோம். ஏன் எங்களை விட மாட்டேங்கிறீங்க? நாங்கள் என்னையா பாவம் செஞ்சோம்? ஐயா தொழில் பண்ணணும், ரூபா சேர்க்கணும். நம்ம 1 கோடி ரூபா வருதுன்னா 90% தர்மம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு என் மனசில். என்னுடைய உலகமெல்லாம் என் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். நீங்கள் ஏன் இதை செய்ய விட மாட்டேங்கிறீங்க? ஏன் அமைச்சருங்கிறது உங்கள் ஊர்லேயோ உங்கள் வீட்லேயோ நீங்கள் பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்களுடைய கஷ்டம் தெரியாதுயா. நீங்கள் ஊராக போய் ஒவ்வொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் பாருங்க ஐயா, இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்களை கட்டி கொடுக்க முடியாமல், எத்தனை பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல், எத்தனை பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டு ஒரு பைக்கு, காரு, ஒரு வீடு இதெல்லாம் போட முடியாமல் ஒவ்வொருத்தங்களும் மருந்து குடிச்சு எத்தனாயிரம் பில்லியன் கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அதுக்கு யார் காரணம்? நான் யாரை கேட்பேன்? நான் என் முதலமைச்சரை தான் நான் கேட்பேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரையா? ஐயா நீங்கள் தெளிவாக இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க ஐயா. ஐயா லஞ்சம்னா கை கணக்கு கிடையாது ஐயா. அதாவது தலையை விரிச்சு ஆட்டுறாங்க ஐயா லஞ்சத்தில். இன்னைக்கு தமிழ்நாடு வந்து நம்பர் 1ல் இருக்கியா லஞ்சம். அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து, நீங்கள் 4 திசைக்கு போனீங்கன்னா 4 சைட்லேயும் கட்ட பஞ்சாயத்துயா. அப்போ இப்படி இருந்தால் எப்படியா நாடு உருப்படும்? இன்னைக்கு ராஜ்நாத் சிங் ராணுவ மந்திரி, என்னுடைய அழகான என் இந்திய பிரதமர் மோடிஜி ஐயா, அமித்ஷா ஐயா, ஒரு போர் வந்த உடனே எவ்வளோ அழகாக அந்த ஊருக்கு போனாங்க பார்த்தீங்களா? போய் எவ்வளோ அருமையாக அந்த கதையை முடித்தாங்க பாருங்க. அதாவது அந்த நாட்டு மக்களும் நம்ம மக்கள் தான், நம்ம நாட்டு மக்களும் நம்ம மக்கள் தான்.
அப்போ இந்த மக்கள் உயிரோடு இருக்கணும், மக்கள் செத்துறக்கூடாது, பொருளாதாரமும் இறங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவங்க அந்த எவ்வளோ அழகாக முடிச்சிருக்காங்க பாருங்கள். நீங்களே பாருங்கள், என்னுடைய மக்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாலிமார் செய்தி, சன் செய்தி, நியூஸை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாவிலையும் போர் நடக்கிறது. 2 பிரதமரும் சண்டை போடுறாங்கம்மா. அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா சாவுறது யார் சொல்லுங்க பார்ப்போம்? பிரதமர் வந்து சேஃபாக இருப்பாங்க, ஆனால் சாவுறது யார் சாவுவா? நம்ம மக்கள் தானே சாவுவோம். இதையா நம்ம முதலமைச்சர் உணர்ந்துட மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு அழகான பிரதமர் கூட டையோப் வச்சு ஏன் இவங்க வந்து சில காரியங்களை செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏமா ஒரு நாட்டில் வந்து 3 மன்னர் ஒரு சிவன்கிட்ட போயிருக்காங்க. 2 மன்னர் வந்து கேட்டிருக்காங்க, எங்களுடைய நாடு வந்து என்னுடைய நாட்டு மக்கள் வந்து நிறைய பேர் தினமும் செத்துக்கிட்டு இருக்காங்க நோயால், இந்த நோய் இல்லாத வாழ்க்கையை தரணும் சிவா அப்படின்னு சொல்லி சிவன் மன்னர் போய் நிற்கிறாங்க 3 பேர். ஆனால் 2 மன்னர் வந்து நட்டமானன்னு கேட்குறாங்க, எங்களுடைய மக்களை நீங்கள் நல்லாக்கி வைங்க, உயிர் சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. 3வது ஒரு மன்னரை பார்க்கும்போது தரையில் படுத்து, ஐயா என்னுடைய மக்கள் அந்த 2 மன்னர்கள் ஆளும் ஊரில் மக்கள் சாவு எண்ணிக்கை கம்மி, ஆனால் என்னுடைய நாட்டில் வந்து மக்கள் எண்ணிக்கை வந்து சாவு கூடுதல். அதனால் என்னுடைய நாட்டை நீங்கள் நல்லபடியாக நோய் நொடி இல்லாத நாடாக ஆக்கி தரணும்னு சொல்லி சிவன்ட்ட ஒரு மன்னர் வந்து கீழே படுத்து தரையில் படுத்து பணிவோட மன்னிப்பு கேட்குறாரு. சிவன் எந்திரிச்சு சொல்கிறாரு, என்கிட்டயே நீ இவ்வளோ பணிவோடு நீ கேட்குறியே, அப்போ உன்னுடைய மக்களை வந்து நீ எந்த அளவுக்கு பணிவோடு நீ பார்த்துக்கிடுவா? உன்னுடைய எண்ணம் போல் நான் உன்னுடைய நாட்டை நோய் நொடி இல்லாத நாடாக நான் உனக்கு மாற்றி காட்டுகிறேன், நீ சென்று வா என்று சொல்லி அந்த தெய்வம் அந்த மன்னரை அனுப்பி விடுகிறது. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர், இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பாரத பிரதமர் மோடிஜி ஐயா, இவங்க கூட நீங்கள் டயோ போச்சு அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நல்ல விஷயங்களை செஞ்சாதானே நீங்கள் என்ன மாதிரி மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்கிறது அர்த்தம். நீங்கள் மக்களுக்காக செய்கிறதா இருந்தால் இன்னைக்கு லைவ்ல யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க கூட தான் ஐயா நீங்கள் இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு நிதி நமக்கு தேவைன்னு சொன்னால் அந்த நிதியை வந்து ஒரு அதாவது என்னுடைய தாய் தகப்பன்கிட்ட என்னுடைய தாய் தகப்பன் பிடிக்கிற மாதிரி நல்ல பிள்ளையாக நான் நடந்தாதான் எனக்கு ஒரு கஷ்டம்னா என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் எனக்கு உதவுறதுக்கு அவங்களுடைய மனசு பக்குவம் வரும், இல்லைன்னா வராது. ஏன்னா நான் வந்து ஒரு நல்ல பிள்ளையாக வளரலைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து என்னுடைய தாய் தகப்பன் எனக்கு உதவ மாட்டாங்க. அதே மாதிரி நான் இப்போ தப்பாக பேசலை, நான் வந்து இது அரசியலுக்காகவே பேசலை. நான் எதுக்காக இதை பேச வந்தேன்னா என்னுடைய கோரிக்கை, எனக்கு இந்த பத்திரப்பதிவுத்துறையில் பத்திரங்கள் நடக்கணும். ஏன்னா நாங்கள் செத்தா எங்களுக்கு பிதைக்கிறதுக்கு 5 சென்ட் இடமும் வாங்கணும். நீங்கள் இதுக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்கின இடத்துல தான் பிதைக்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து சபரீசன் ஐயா அவங்க மருமகன் போடக்கூடிய இடத்துலலாம் நாங்கள் வந்து ஃப்ளாட்டு வாங்கி நாங்கள் எங்களை வந்து அங்கே பிதைக்க முடியாது. இதுக்கு நீங்கள் என்னுடைய நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், என்னுடைய தமிழக மக்கள் வாங்கி வச்சிருக்கிற இடங்களை விற்று அவங்கவுங்க பிள்ளைகளை கெட்டி கொடுக்கறதுக்கு கெட்டி மேளம் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல மங்களகரமான ஒரு சட்டத்தை நீங்கள் தீர்மானத்தில் வைக்கலாம். அதாவது மக்களுக்காக நீங்கள் முதலமைச்சர் வந்து என்ன ஒரு நல்ல தீர்மானம் வச்சாலும் ஜட்ஜி ஐயா, மாண்புமிகு ஜட்ஜி, கோர்ட்டு ஹைகோர்ட் ஜட்ஜி, லாயர், இவங்க எல்லாரும் பிள்ளைங்களை கெட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு தீர்மானத்தை வச்சுருக்காங்க. இந்த தீர்மானத்துக்கு நம்ம இடையூறுவாக போகக்கூடாது, கண்டிப்பாக செய்யட்டும். ஏன்னா நமக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம அந்த பிள்ளைங்களை வேதனைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஜட்ஜி ஐயாவுக்கும் லாயர் ஐயாவுக்கும் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து இதுக்கு உங்களுக்கு இடையூறுவாக யாருமே வர மாட்டாங்க. ஆனால் என்னுடைய அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா இப்போ வந்து நான் இவ்வளோ தூரம் பேசி போட்டு விட்டேன்னா அடுத்த 2 மினிட்ஸில் தலைமை செயலகத்தை திறந்து உடனே தீர்மானத்தை வைப்பாங்க ஐயா. ஆனால் நீங்கள் எதுக்காக திறக்கிறீங்க தெரியுமா? 2 மினிட்ஸில் நீங்கள் திறக்கிறது உங்கள் கூட இருக்கிற அமைச்சர்மாரெல்லாம் 1000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி மில்லியன் கோடி களவு பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் தலைமை செயலகத்தில் என்ன செய்கிறீங்க, பேசுகிறீங்க. மக்களுக்காக நீங்கள் நல்லதை செய்கிறது யாருமே நீங்கள் பேசினே கிடையாது. அதாவது முதல்வர் அப்படிங்கிறது மக்களுக்காக தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை. ஏன் நீங்கள் மக்களுக்காக வாழ மாட்டேங்கிறீங்க? நாங்கள் இந்த 5 சென்ட் 10 சென்ட் இடத்தை விற்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள். நாங்கள் உங்கள் சொத்தை வந்து கேட்கல, உங்கள் சொத்தில் எங்களுக்கு ஒரு 10 சென்ட் இடத்தை தாங்க, அதை நாங்கள் விற்று எங்கள் பிள்ளைங்களை கட்டி கொடுக்குறோன்னு நான் வந்து கேட்கல.
என் பிள்ளையை கட்டி கொடுக்கும்போது நான் வந்து பிளேடு வெட்டி கந்து வெட்டிக்கு ரூபா வாங்கி என் 2 பிள்ளைங்களையும் நான் கட்டி கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த கந்து வெட்டி ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா நான் கந்து வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதத்துக்கு. அதுக்கு எந்த அரசு காரணம்? நீங்கள் தான் காரணம். ஏன்னா நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாகக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. ஆனால் எல்லாராலையும் பேச வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பேசினா ஏதாவது பிரச்சனை, என்ன பிரச்சனை வரும்? நான் என்ன களவாக பண்ண போகிறேன்? பக்கத்தில் தான் பல ஒரு ஸ்டேஷன் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ரைட் சைடில் திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிராம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நான் ஏதாவது தவறாக பேசுனேன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி எனக்கு மரண தண்டனையோ இல்லை என்கவுண்டரோ இல்லை கைகாலை திருக்கி முறிக்கிறதோ எதையாவது நீங்கள் ஒன்று செய்யுங்க. ஐயா, நான் செய்கிற தொழில் நடக்கலைன்னா நான் உயிரோடு இருக்கிறதும் நான் சாகுறதும் ஒன்று தாங்க. ஏன்னா எனக்கு தர்மம் கொடுக்கணும். நீங்கள் என் ஏரியாவில் வந்து விசாரித்து பாருங்கள். நான் வந்து உங்களே மாதிரி 10 ரூபா 20 ரூபா ஒரு அரிசி பாக்கெட்டை கையில் கொடுத்து ஃபிலிம் எடுக்க மாட்டேன். ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. எனக்கு தர்மம் கொடுக்கணும். ஒருத்தன் கை நீட்டினான்னா அந்த கைக்கு நான் பதில் சொல்லணும். ஏன்னா நான் பத்தனந்திட்டையில் நான் பிச்சை எடுத்து தர்மம் எடுத்தவன். 8 வயசில் வந்து நான் தர்மம் எடுத்தவன் பஸ்ஸில். அங்கே வந்து டபுள் டோர் பஸ்ஸு கேரளாவில். எனக்கு மலையாளம் அறியா, പക്ഷേ குறைச்சி அறியா. நான் சிறுக்கனாக இருக்கிறப்போ பத்தனந்திட்டையில் நான் தாமசிச்சுட்டு உண்டு. நான் தமிழனான, പക്ഷേ எனக்கு தமிழ் அறியா. ஜாஸ்தி அறியுന്നില്ല, நிறைய மறந்து போய் குறைச்சி அறியா. 8 வயசில் நான் தர்மம் எடுத்தவளே. எதுக்காக தர்மம் எடுத்தேன்னா, நான் வந்து ஒரு சாக்கை முதுகில் தொங்க போட்டு தெருவில் கிடக்கிற ஆக்கர் ஜாமானம் பழைய ஜாமானம்லாம் கரைக்கி விற்றுருவேன். கொண்டு வந்து ஆக்கர் கடையில் விற்றுருவேன், காயலாங்கடையில் விற்றுட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் மதியானம். அப்புறம் நைட்டு ஒரு 3 ஆப்பம் ஒரு முட்டை ரோஸ்ட்டு, வெங்காயம் வச்ச 2 முட்டை ரோஸ்ட்டு சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட 10 பைசா தான் இருக்கும். மறுநாள் காலையில் நான் எந்திரிச்சு 3 ஆப்பமும் 2 முட்டை ரோஸ்ட்டும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் 5 பைசா தான் இருக்கும். அந்த 5 பைசாயை வச்சு நான் வந்து பந்தளத்துக்கு, நான் இங்கேருந்து பத்தனந்திட்டையிலேருந்து பஸ் ஏறி டிக்கெட் எடுத்து போவேன். திரும்ப அந்த பந்தளத்தில் பழைய சாதனங்கள் இரும்பெல்லாம் பறக்கி சாக்கில் கட்டி வச்சுருக்கும் போது பஸ்ஸுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு எனக்கு காசு இருக்காது. ஏன்னா நான் படுத்து தூங்குற இடம் பத்தனந்திட்டை கண்ணங்கர முக்கு. பிச்சை எடுக்கிறது பந்தளத்தில். நான் எதுக்காக பிச்சை எடுப்பேன்னு சொன்னால், பந்தளத்தில் இருந்து திரும்ப எனக்கு பத்தனந்திட்டை போடணும்னா பஸ்ஸுக்கு காசு இல்லை. அப்போ டிக்கெட்டுக்கு காசு வேணும்னு சொல்லி பத்தனந்திட்டையில் வந்து டபுள் டோர், கேரளா ஃபுல்லாகவே டபுள் டோர் பஸ் தான். நான் மின் டோரில் இறங்கி கையேந்துவேன். அம்மா 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 அம்மானு கையேந்துவேன். அப்போ எல்லாரும் 5 பைசா 10 பைசா இப்படி எனக்கு தர்மம் தருவாங்க. அந்த பைசாயை வச்சு நான் அடுத்த பஸ்ஸில் இந்த ஆக்கர் சாதனத்தை காயலாங்கடை ஜாமானத்தை ஏற்றிக்கிட்டு பழையபடியும் பத்தனந்திட்டையில் வந்து பழையபடியும் நான் அந்த ஆக்கர் சாதனத்தை எடுத்து பழையபடியும் நான் சாப்பிடுவேன். பழையபடியும் என்னுடைய நிலை தான். தர்மம் எடுத்ததுனால ஒரு தர்மம் எடுக்கிறவங்க கையேந்தினாங்கன்னா அந்த தர்மம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கிற உணர்வு எனக்கு இருக்குது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் தர்மம் எடுத்தவன். நான் இன்னைக்கு தர்மம் கொடுக்க வச்சுருக்கான் என்ன பெருமாள். என்னை 3 இறையர்களும் சேர்ந்து 3 கடவுளும் சேர்ந்து என்னை வந்து இன்னைக்கு என்னை வந்து தர்மம் கொடுக்க வச்சுருக்காங்க. பெருமாளுடைய அனுகிரகம், இன்சா அல்லாஹ் அக்பருடைய அனுகிரகம், ஜீசஸ் ஆண்டவருடைய அனுகிரகம், இந்த 3 இறைவனும் சேர்ந்து என்னை தர்மம் கொடுக்க வச்சுருக்காங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னால் தர்மம் கொடுக்க முடியலையா? முந்தா நாள் நான் ஐயர்கிட்ட 500 ரூபா கடன் வாங்கி 10 பேருக்கு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு வந்தேன் ஐயா. முன்னாடி நான் டெய்லி 1000 ரூபா கொடுப்பேன் ஐயா. ஆனால் இப்போ வந்து என்னால் 50 ரூபாய்க்கு மேலே தர்மம் கொடுக்க முடியலை. ஆனால் இப்படி போனால் அந்த 50 ரூபாய் என்னால் தர்மம் கொடுக்க முடியாது ஐயா. அதனால் என்னுடைய முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய பணிவான வணக்கம் வந்து என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய நாட்டு மக்களுக்காக, என் தமிழ் மக்களுக்காக, என் பிள்ளைங்களுக்காக, என்னுடைய தாய் தகப்பன் அண்ணன் தம்பி, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக நான் மன்னிப்பு கேட்டு நான் வந்து இதை உங்களுடைய தாழ்மையோடு நான் கேட்டு இந்த உரையை நான் முடிக்கிறேன். எனக்கு நீங்கள் கண்டிப்பாக என் கூட இருந்து இந்த கோரிக்கையை நீங்கள் வந்து என்னுடைய மக்கள் இடங்களை 5 சென்ட் 10 சென்ட் இடங்களை நீங்கள்